பரக்கத் என்கின்ற பகுதியை தான் இப்ப இந்த இடத்துல என்ன செய்கிறேன், நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள்ல நிறைய விஷயங்களை எங்களால் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்களது அக்கீதால உண்டு தபர்ரு, எங்களது அக்கீதால உண்டு தபர்ரு. தபர்ருக்கு என்று சொன்னால் பரக்கத்து தேடுதல், பரக்கத் தேடுதல் அக்கீதால உண்டு. தபர்ருக் பரக்கத்து தேடுதல்ல இஸ்லாம் தடுத்த முறைகளும் உண்டு, இஸ்லாம் தடுத்த முறைகளும் உண்டு, இஸ்லாம் வரவேற்று ஆர்வமூட்டிய முறைகளும் உண்டு. இப்போ உதாரணமாக நம்ம அரஃபால போய் நிக்கிறோம்டா அது தபர்ருக் பில் அமாக்கின், ஒரு இடத்தை வச்சு நம்ம பரக்கத் தேடுறோம். அரஃபாவுடைய நாளில் போய் நம்ம நிக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு பரக்கத்து இருக்கு, அது இன்னொரு இடத்துல போய் நம்ம என்ன செய்ய போறது இல்லை, தேட போறது இல்லை. அதே போல நம்ம ஒரு கஅபத்துல்லாஹ்ல ஒரு இடத்துல போய் ஒரு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நம்ம முத்தமிழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை என்ன செஞ்சுக்கிறான், ஒரு பரக்கத்தான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்கிறோம், முத்தமிடுகிறோம். எல்லா கலையும் நம்ம என்ன செய்வதில்லை, முத்தமிட போவதில்லை. இப்படி பரக்கத் என்கின்ற பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்லாம் என்ன செய்கிறது, வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்கின்ற பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்க. ஏன்னா எந்த ஆரம்பத்துல பரக்கத் இருக்குதா கடைசியில பரக்கத் இருக்குதான்னு தெரியாது. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே பரக்கத் விளங்கிடுது எங்களுக்கெல்லாம். ஏன் பரக்கத்தா சாப்பாடு இருக்குன்னு சொல்லிடுறோம். எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சாப்பாட்டுல பரக்கத் எங்க இருக்குதுன்னு தெரியாது, ஆரம்பத்துல இருக்கலாம் கடைசியில இருக்கலாம் என்று சொல்லி. ஆனா நம்ம வச்சோன்னு என்ன சொல்றாங்க எல்லாரும், சாப்பாடு பரக்கத்தா இருக்குது. அப்படின்னா பரக்கத் ரசூலுல்லாஹ்களுக்கு கூட விளங்கல, எங்களுக்கு பரக்கத் என்ன செஞ்சிருது, விளங்கிருதுன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகத்தை சொல்லல, அதிகமும் பரக்கத்தால் ஏற்படும். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், அதிகம் என்பதும் பரக்கத்தால் ஏற்படும். ஆனால் பரக்கத்தே அதிகம் என்ற அர்த்தம் அல்ல, பரக்கத்தே அதிகமாக இருப்பதுதான் என்ற அர்த்தம் அல்ல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஆமுல் வாஹித் யக்ஃபில் இத்னைன், அதாவது ஒருவருடைய உணவு 2 பேருக்கு என்ன போதும், இருவருடைய உணவு 3 பேருக்கு என்ன போதும். இப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவை நம்ம சாப்பிடுறோமா அதுல ஒரு பரக்கத் இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், ஷைத்தான் என்ன கையை வைக்காத முறையில சாப்பிட வேண்டும். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. எங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, அதனுடைய உள்ள அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானும் சாப்பிடுகிறான் என்று சொல்றாங்கன்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும், நிச்சயமாக இது இறைவனுடைய செய்தி, இதுல பரக்கத் இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னால் உணவின் மூலம் என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த அத்தனையும் கிடைக்கும் என்றதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டுமோ அப்படி என்ன செய்ய வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அதாவது ஒரு குடலால சாப்பிடுறான், காவிரி 7 குடலால சாப்பிடுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அர்த்தம் என்ன, இவனுக்கு போதியது அவனுக்கு என்ன செய்யாது, போதாது அப்படின்றாங்க. இவனுக்கு போதுமானது அவனுக்கு போதாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரே வெயிட் ஒரே எடை எல்லாம் இருக்கும், ஆனா அவனுடைய அமைப்பில் இவனுக்கு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உணவுக்கென்று ஒரு மறைமுகமான ஒரு பரக்கத் உண்டு. இறைவன் இந்த உலகத்துக்கு சுருக்கமாக நீங்க பரக்கத்தை ஒருத்தருக்கு விளங்கப்படுத்தணுமாக இருந்தா, இறைவன் நீ போதாதென்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் ஊடாக கூட உனக்கு தரக்கூடிய மறைமுகமான மனநிறைவான வாழ்க்கை. எப்படி உனக்கு போதாது, உலக ரீதியாக உண்மையில போதாது அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹு தஆலா உனக்கு தரக்கூடிய மனநிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி தாரா, மறைமுகமாக தாரா. பார்த்துட்டு இருக்க அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை தர மாட்டான். மறைமுகமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் அது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல எங்க பரக்கத் இருக்குன்னு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு முஃமின் புரிந்து கொண்டான்னு சொன்னான். பரக்கத் என்பது எனது வாழ்க்கையில் இறைவன் மறைமுகமாக நான் போதாதென்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு மறைவான ஒரு அருள் என்று நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாங்க கணக்கு பார்த்து பதறக்கூடாது, கணக்கு பார்த்து பதறக்கூடாது. இருக்கிறதுக்கு கணக்கு பார்த்து நம்மள உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அடுத்த மாதத்துக்கு கணக்கு பார்த்தாலே பதறிடுவோம். சிலருக்கு அடுத்த வருஷத்துக்கு கணக்கெல்லாம் இருக்குது. பதறுவானா பதற மாட்டானா,
பதறுவான். மனித பதறக்கு அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஷர்ரு வந்தா அவன் உடனே பதறக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி. அப்ப இந்த பதட்டம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களே பழைய விஷயத்தை விட்டு தடுக்கும். முதலாவது மன நிம்மதி போயிடும். குடும்பத்தில் உள்ளவங்களோட நிம்மதியா இருக்க மாட்டோம். தர்மம் செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்ம 3 வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கிறோம். சரியா? தர்மம் செய்யவே மாட்டோம். எப்ப இபாதத்துக்கள் ஈடுபடுறோமா, தொழுகிறோமா, திருப்தி இருக்காது. 3 வருஷத்துக்கு கண்ணால கண்டமே, இப்ப தொழுகிறோம், 3 வருடத்துக்குரிய பிரச்சனை கண்ணில் விளங்குது. அவன் எப்படி இது என்ற மாதிரியான எல்லா சிக்கலும் என்ன செய்யும், ஏற்படும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர தகுது ஹிமாசம் வ தருஹு பிதானா. நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி முறையாக தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி தவக்குல் வைத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல உங்களுக்கு உணவளிப்பான். காலையில வெறும் வயிற்றோடும் ஈவினிங்ல திரும்பி வார நேரத்தில் வயிறு நிரம்பவும் அது என்ன செய்து வருகிறது. அப்ப அந்த பறவை சாப்பாடு கிடைக்குமாண்டே மரத்துல இருக்கவும் இல்லை. நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அங்கலாயத்துக்காண்டு நைட்டு ஃபுல்லா வராம இருக்கவும் இல்லை. ஈவினிங்க என்ன செஞ்சுட்டு திரும்பிட்டு. இப்ப இது இந்த இயல்பு யாரிடத்துல இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இது ஒரு நாள் பிளானுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லல. ஆனால் மனிதன் எப்பொழுதும் முயற்சி எவ்வளவு இருக்குதோ அதுக்குள்ள மட்டும்தான் கணக்கை மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த பகுதி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு பொறுப்பு கொடுத்துடணும். அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வர நேரத்தை உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த 10 வருஷமும் நம்ம ரிஸ்க்கு கணக்கு இல்லாம தான் சாப்பிட்டோம். நம்ம கணக்கோடைய சாப்பிட்டோம். அது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம உழைக்க போறது இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நம்மளுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ரிஸ்க்கு நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல, வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு உணவு கிடைப்பது ஒரு ஆச்சரியம் அல்ல. வயிற்றிலிருந்து பிரிந்த முட்டைக்கு உணவு கிடைக்குதே, அது குஞ்சாக மாறுதே, அதுதான் ஆச்சரியம் என்ற. அதுக்கு எங்கேயும் போறதுக்கான எந்த வழியும் இல்லையே. அது 21 நாள்ல உருவாகுதே தனியா இருந்து, அதுதான் ஆச்சரியம். அதையே ரப்புல் ஆலமீன் உருவாக்குற நேரத்தில் நம்ம இறைவனுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரி, கணக்கு போட்டா என்ன தெரியுமா? அந்த கணக்குல தான் நீங்க போக வைப்பான்ல. எப்படி? அந்த கணக்குல தான் அல்லாஹ் உங்களே போக வைப்பான். ஏன்னா நீங்க ஒரு கணக்கு போட்டிக்கிறீங்க பாருங்க, அப்ப அந்த கணக்கு நியாயமாவும் இருக்கு பாருங்க. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே கணக்குல உங்களே நடக்க வைப்பான். அது அப்படியே நடந்துகொண்டு என்ன செய்யும், இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல, அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, எனக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தருகின்ற பணத்தை தவிர வேற எந்த பணமும் என்கிட்ட இல்லை. ஜுபைர் தார பணத்தை இல்லாம அதுகல அலைய ஜுபைர், ஜுபைர் எனக்கு தார பணத்தை தவிர வேற எந்த பணமும் இல்லை, நான் அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? இந்த கவலைக்கு முதலாவது அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரஹமத் செய்யணும். இந்த கவலைக்கு, இந்த கவலை எங்களிடத்துல எங்கள் பெண்களிடத்துல வராது. ஏன்? நான் இதுல இப்படி தர்மம் செய்யுது, தாரதை எந்த செலவுக்கே போதாது, இந்த ஃபீலிங்ல தான் நம்ம எப்ப இருப்போம். நாங்க எப்படி இருப்போம் என்று சொன்னால் கணக்கு பார்த்துருவோம். இவர் தாரதுல நான் தர்மம் செய்யணுமா? செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இவங்கட கேள்வி என்ன தெரியுமா? ஜுபைர் தாரதை தவிர என்கிட்ட பணம் இல்லை, அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? உணர்வு என்ன? நான் தர்மம் செய்யல, எப்படியாவது நான் எப்படியாவது தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அவங்கள்ட்ட பணம் இல்லை, அவர்களிடத்துல பணம் இல்லை. அப்ப ஜுபைருடைய பணத்திலிருந்து தர்மம் செய்யலாமா? அப்ப அர்த்தம் என்ன? அந்த தர்மத்தை செஞ்சுட்டு பணம் போதான்னு ஜுபைர்ட்ட அவர் சொல்ற ஐடியா இல்லை. அந்த தர்மத்தை செய்துட்டு நீங்க தந்த பணமே போதாது அப்படின்னு சொல்ற ஐடியாவும் இல்லை. இருக்கிறத தர்மம் செஞ்சுட்டு உள்ளபடி திருப்தியும் என்ன செய்யறது, ஏற்படுத்திக்கொள்ள முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியும். அவங்க தானே பொறுப்பெடுக்கிறாங்க. நீங்க என்ன செய்யலாம்? அதுல இருந்து தர்மம் செய்யலாம். லா துஹ்சி ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக். கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான் அப்படின்னா. கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி மூலம் ஒரு விஷயம் சொல்றாங்க. கணக்கு பார்க்க வேண்டாம் நீங்க சொன்னது என்ன தெரியுமா? கையில் உள்ளதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஒன்னும் இல்லாம இருங்கன்னு அர்த்தம் அல்ல. குர்ஆன்ல அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றேன்னு சொன்னா, அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. அவர்கள் செலவழிப்பார்கள் என்று சொன்னால் வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமாகவும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். நீங்க உங்களோட கை எப்படி வச்சுக்கொள்ளவும் வேணாம். அப்படி என்ன, எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ற லெவல்ல வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். ஒரேடியா எப்படி விரித்து விடவும் வேண்டாம்.
அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கணக்கு பார்க்கிற என்ற பகுதியை எதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க அப்படி என்று சொன்னால், எந்த கணக்கு பார்த்தல் உங்களை கொண்டு போய் தர்மம் செய்யாத இடத்துக்கு கொண்டு போய் விடுமோ, உங்களுக்கு கொண்டு போய் என்ன வாழ்க்கையிலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துமோ, இது மாதிரி விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்க கூடாது. அதனாலதான் அன்சார்களுக்கு அல்லாஹு தஆலா பாராட்டுறோம், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அன்சார்களுடைய சிறப்பம்சம் என்ன? அவர்களுக்கு தேவை இருந்தாலும் மக்கா முஹாஜிர்களுக்கு என்ன செஞ்சாங்க, உட்படுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, வமய்யுக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்க கவனிக்க வேண்டிய பிரதானமான அம்சம், பரக்கத் என்கின்ற பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம், கணக்கு பார்த்தல் என்பது இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த கணக்கு பார்த்தல் எதுக்காக இருக்கணும் தெரியுமா? நம்ம கஞ்சத்தனம் பேசுறதுக்கு, தர்மத்தை தடுக்கிறதுக்கு, குடும்பத்தை நிம்மதியை குலைக்கிறதுக்கு, பதட்டமாகவே திரியறதுக்கு, இதுக்கு அந்த என்ன செய்யக்கூடாது, அந்த கணக்கு பார்க்க கூடாது. எதுக்கு கணக்கு பார்க்கலாம் தெரியுமா? தர்மம் செய்ய போற இடத்துல கணக்கு பாருங்க, என்ன எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு கணக்கு பாருங்க. கொடுக்க முடியுமா இல்லையானது கணக்கு பார்க்கணும். கொடுக்க முடியுமா இல்லையா என்பதுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம். எதுக்கு கணக்கு பாருங்க, எவ்வளவு கொடுக்கும். அப்படி இடத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பரக்கத் செய்யும். நம்மளுக்கு 1 ரூபா கொடுக்கலாம், 1 ரியால் கொடுக்கலாம். கணக்கு பார்த்து நீங்க தர்மம் தான் செய்றீங்க, தர்மத்தை என்ன செய்யல, தடுத்துக்கல. ஆனா ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, கொடுக்கவே முடியாது என்பதற்காக வேண்டி கணக்கு பார்க்குறீங்க. பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொடுக்க இயலாதா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. அப்ப அர்த்தம் என்ன? கணக்கு பார்த்தது எதுக்கு? கொடுக்காமல் இருப்பதற்காக கணக்கு பார்த்தல். இந்த நிலைமை வருமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். ஏன்னா நீங்க கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு பார்ப்பான். இப்ப நீங்க அதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஒரு 10 ரியால் கொடுப்போம் பண்ணுவீங்க. நல்ல கொஞ்சம் வசதி கூடுதலாக ஒரு 50 ரியால் கையில கொடுப்போம், நல்ல வசதியா இருக்கு, 50 ரியால் கொடுப்போம். யாராவது 1000 ரியால் கொடுத்து அனுப்புவோமா? நான் பணக்காரன் தெரியட்டு, இந்த அப்படி 1000 ரியால், இந்த ஐபோனை வச்சுக்க அப்படி எல்லாம் கொடுத்து அனுப்புவோமா? கொடுத்து அனுப்ப மாட்டோம். ஏன்? எங்கள்கிட்ட இல்லையா? இருக்குது. ஏன் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா, இது இவனுக்கு தேவையில்லை, இவனுக்கு இவ்வளவே பெருசு, இதுல இன்னும் கூட கொடுக்கணுமா நினைக்கிறோம். இதை நாங்களே நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க மாட்டானா? நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க கூடாதா? உனக்கு 3000 ரியால் தான், உனக்கு 10,000 ரியால்லாம் சரி வராது அப்படின்னு அல்லாஹு தஆலா நினைக்க மாட்டாங்க, நினைப்பான். இருந்து சிலருக்கு அல்லாஹு தஆலா கண்ணா பின்னாண்டு பணம் கொட்டுற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்களே கொடுக்க மாட்டோம், சொந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோம் இல்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு கொட்டுன்னு கொட்டுறான். என்ன அர்த்தத்துல கொட்டுறான்? கணக்கு பார்க்காம ஏழைகளுக்கு, உறவுகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, அகதிகளுக்கு கொண்டு போய் என்ன சேரு என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம கணக்கு பார்ப்போம், நாங்க கணக்கு பார்ப்போம். இந்த ஜெனரேஷனோட கணக்கை முடிக்கிறோன்னு இருக்கிறான், பேரன் வரைக்கும் கணக்கு பார்க்கிறோன்னு இருக்கிறான். இது சும்மா சொல்லல, பேரன் பேத்தி வரைக்கும். எப்படியும் போடி போனா மொத்தமாக எல்லாம் குடும்ப மெம்பர்ஸ் வந்து ஒரு 28 வர வாய்ப்பு இருக்குது. அப்ப 28 பேருக்கு இப்ப நிலம் எடுக்கணும். இது பேரன் பேத்தியில, தனக்கு பிள்ளைக்கு கூட இல்ல, பேரன் பேத்தி அந்த பிள்ளைகள் கஷ்டப்படாம வாழணும் அப்படி என்பதற்காக இது மாதிரி நினைக்கிறே தவறு இஸ்லாம் சொல்லல. தர்மத்தை இல்லாமக்கிறதுக்காக வேண்டியும், கஞ்சத்தனத்தை வாழ வைக்கணும் என்பதற்காக வேண்டியும், பயந்து கொண்டு, பொருளாதாரத்துக்கு பயந்து கொண்டு இந்த மாதிரி நினைப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு இது மட்டுமல்ல வழி, ஏராளமான வழி இருக்கு. ஒருத்தனை என்ன செஞ்சிடறதுக்கு, முழுமையாக மூடி விடுவதற்கு ஏராளமான வழி உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் அம்சம், நமது கணக்கு பார்த்தல்கள் எதுக்கு இருக்கணும் என்று சொன்னால் பதட்டத்துக்காகவோ எப்படி எவ்வளவு அப்படி என்பதற்காகவோ இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை நோக்கிய ஒரு நகர்வுக்காக என்ன செய்யலாம், ஒரு மனிதன் கணக்கு பார்க்கலாம். மற்றபடியான கணக்கு பார்த்தல் அல்லாஹ் எங்களை கணக்கு பார்க்க என்ன செய்யும், அல்லாஹ்வை வைத்து விடும் என்கின்ற மாதிரியான செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.